கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேத வார்த்தையை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அது வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி போய் கொண்டிருந்த கர்த்தருடைய தூதனானவர் அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறார். இந்த சம்பவத்தை தேவன் எதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த எகிப்தியர் அத்தனை பேரும் நம்முடைய பாவங்களுடைய பின் விளைவுகளையும் குறிக்கிறார்கள். அந்த பாவங்களுடைய பின் விளைவுகளும் துரத்தி கொண்டு வந்து தொட்டு பாதிக்க வேண்டிய நபர்கள் நீங்களும் நானும். அதுதான் நியாயம். ஆனா தேவன் அந்த இடத்துல என்ன செய்கிறார் என்று பாருங்கள். நான் முன்னாடி நிற்கிறன்ற ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்து விட்டு நம்முடைய பின்னான ஸ்தானத்திற்கு அவர் வந்து விட்டார். ஒரு பாவமும் செய்திராத நீதிமான் என்கிற அவருடைய ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துவிட்டு நம்முடைய பாவங்களையும் அந்த பாவங்களுடைய பாதிப்புகளையும் அவர் தம்மிடத்தில் வரும்படி ஏற்றுக்கொண்டார். நாம நினைக்கிறோம் கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக வந்தது எதற்காகனா, எகிப்தியருக்கு அந்தகாரமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் இருப்பதற்காக வந்து நின்றார் என்று. உண்மைதான், அதற்காக தான் வந்து நின்றார். ஆனா தேவன் அந்த சம்பவத்தை எதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார் என்றால், நம்மை நோக்கி நம்முடைய பாவங்களும் அந்த பாவங்களுடைய பாதிப்புகளும் நம்மை துரத்தி பாய்ந்து வருகிற அந்த சூழ்நிலையில அவர் அந்த இடத்துல வந்து நின்று அவைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இறுதியாக அந்த சம்பவத்துல நாம் வாசிக்கிறோம், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இடையில இஸ்ரவேல் மக்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த செங்கடல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த சிவப்பு கடல். அந்த செங்கடலை கொண்டு தேவன் எகிப்தியர்களையும் குதிரை வீரர்களையும் ரதங்களையும் நடு சமுத்திரத்துல இல்லாமல் அழித்து போட்டு விட்டார். எந்த ரத்தம் உங்களை பாதுகாத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கரை சேர்க்க போகிறதோ அதே ரத்தம் தான் உங்களுடைய பாவங்களின் பின் விளைவுகளையும் நடு சமுத்திரத்துல இல்லாமல் அகற்றி போட்டு விட்டது. நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல தேவன் தூக்கி எறிந்து விட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.